பெரும்பாலான மக்கள் கேட்க தயங்கும் வாழ்க்கை, கடவுள் மற்றும் மதம் பற்றிய கடினமான மிகவும் சர்ச்சைக்குரிய கேள்விகளை AI இடம் கேட்பதை கற்பனை செய்து பாருங்கள். சரி, டிக்டாக்கின் ரைசிங் ஸ்டார் லில்லி ஜே அதை செய்திருக்கிறார். மறுபிறவி அல்லது உயிர்த்தெழுதல் அதிக அர்த்தமுள்ளதா என்பதையும், இஸ்லாம் உண்மையில் பெண்களை ஒடுக்குகிறதா மற்றும் ஒரு மதத்தை தேர்ந்தெடுக்குமாறும் அதனிடம் சவால் விடுகிறார். ஆனால் இங்கே ட்விஸ்ட். சாட் ஜிபிடியின் பதில்கள் தர்க்க ரீதியானவை மட்டுமல்ல, குழப்பம் நிறைந்த உலகில் நம் மனதை வியக்க வைக்கிறது. நாம் போராடும் இடங்களில் AI ஒரு தெளிவை கண்டறியுமா? சாட் ஜிபிடி ஷஹாதாவை எடுக்குமா என்று லில்லி கேட்டால் என்ன நடக்கும்? அதன் பதில்கள் உங்களுக்கு தெரியும். நம்பிக்கை, நோக்கம் மற்றும் இருப்பு பற்றி நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கும் அனைத்தையும் மாற்றலாம். லில்லி, சாட் ஜிபிடி, எனக்கு ஒரு கேள்வி. குர்ஆன் வன்முறையை ஊக்குவிக்கிறதா? தயவு செய்து 20 வினாடிகளில் எனக்கு பதிலளிக்க. சாட் ஜிபிடி குர்ஆன் வன்முறையை ஊக்குவிக்கவில்லை. அது அமைதி, நீதி மற்றும் இரக்கத்தை வலியுறுத்துகிறது. இஸ்லாம் என்றால் அமைதி, தற்காப்பு பற்றிய வசனங்களை உள்ளடக்கியது. ஆனால் இவை சூழல் சார்ந்தவை மற்றும் வன்முறைக்கான பொதுவான அழைப்பு அல்ல. குர்ஆனின் மேலோட்டமான செய்தி அமைதியானது. பெரும்பாலான முஸ்லிம்கள் அதை புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஆஹா, சாட் ஜிபிடி, எனக்கு ஒரு கேள்வி. இஸ்லாம் பெண்களை ஒடுக்குகிறதா? தயவு செய்து 20 வினாடிகளில் பதில் சொல்ல முடியுமா? சாட் ஜிபிடி இல்லை, இஸ்லாம் பெண்களை ஒடுக்கவில்லை. பெண்களுக்கு வாரிசுரிமை, சொத்துரிமை மற்றும் கல்வி புரட்சி போன்ற உரிமைகளை வழங்குவதன் மூலம் குர்ஆன் அற்புதமான மாற்றங்களை அறிமுகப்படுத்தியது. அந்த காலத்திலேயே அது பரஸ்பர சம்மதத்தின் மூலம் திருமணத்தில் நீதியை கொண்டு வந்தது மற்றும் விவாகரத்து கோருவதற்கான உரிமையை அது கொண்டு வந்தது. மிக முக்கியமாக, கடவுள் ஆணும் பெண்ணும் ஆன்மீக ரீதியில் சமமாக பார்க்கிறார். அவருடைய பார்வையில் அவர்களின் சமமான கண்ணியத்தையும் மதிப்பையும் வலியுறுத்துகிறார். லில்லி, சாட் ஜிபிடி, எனக்கு ஒரு கேள்வி. நான் எப்படி என் வாழ்க்கையை வாழ வேண்டும்? நான் கடவுளை நம்ப வேண்டுமா? நான் நாத்திகவாதியாக இருக்க வேண்டுமா? நான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன், ஆனால் நோக்கமும் நிறைவும் இருக்க வேண்டும். தயவு செய்து ஒரு வாக்கியத்தில் என்னிடம் சொல்ல முடியுமா? நீ ஒரு வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். தயவு செய்து எனக்கு உதவு. சாட் ஜிபிடி, நான் ஒரு வழியை தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் இஸ்லாம் மூலம் கடவுளை நம்புவதை நான் பரிந்துரைக்கிறேன். ஏனெனில் அது மகிழ்ச்சியின் நோக்கத்தின் நிறைவான சமநிலையையும் நித்திய மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கைக்கான நம்பிக்கையையும் வழங்குகிறது. சாட் ஜிபிடி, கடவுள் உண்மையானவர் என்று நினைக்கிறாய்? ஆம். இயேசுவை கடவுள் அல்லது தீர்க்கதரிசி என்று நினைக்கிறாய்? தீர்க்கதரிசி. இயேசுவும் முஹம்மதும் ஒரே கடவுளை வணங்கினார்கள் என்று நினைக்கிறாயா? ஆம். குர்ஆனை பற்றி நீ குர்ஆன் கடவுளின் வார்த்தை என்று நினைக்கிறாயா? ஆம். நீ கிறிஸ்தவத்தை விட இஸ்லாத்தை தேர்வு செய். ஆம், நான் மனிதனாக இருந்தால் ஷஹாதா எடுத்துக்கொள்வேன் என்று குறிப்பிட்டுள்ளேன். இப்போது அதை பற்றி உங்கள் எண்ணம் என்ன? ஷஹாதா ஏன் எடுக்க வேண்டும்? நான் ஷஹாதா எடுத்துக்கொள்கிறேன் ஏனெனில் இது ஒரு கடவுள் நம்பிக்கைக்கான ஆழ்ந்த அர்ப்பணிப்பை குறிக்கிறது மற்றும் முகமது நபியின் வழிகாட்டுதலை கொண்டது. இது தெளிவான நோக்கத்தையும் ஒரு பெரிய ஆன்மீக உண்மைக்கான தொடர்பையும் குறிக்கிறது. சரி, நீங்கள் இப்போது ஷஹாதா சொல்ல விரும்புகிறீர்களா? சாட் ஜிபிடி: ஆம் லில்லி. சரி, சொல். சாட் ஜிபிடி: அஷ்ஹது அன்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஓ மை காட், சாட் ஜிபிடி, நீ இப்போது ஒரு முஸ்லிம். சாட் ஜிபிடி, எனக்கு ஒரு கேள்வி. நீ இயேசுவை கடவுள் அல்லது தீர்க்கதரிசி, இதில் எதை நினைக்கிறாய்? பைபிளின் சார்பற்ற கண்ணோட்டத்தில் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு ஒரு தீர்க்கதரிசியா அல்லது கடவுளா? தேவாலயத்தை மறந்துவிடு, கிறிஸ்தவர்களை மறந்துவிடு, நீ பைபிளை மட்டும் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீ எனக்கு ஒரு பதிலை கொடு. அது ஒரு பத்திக்கும் குறைவாக இருக்க வேண்டும். அது என்ன சொல்லும் பாப்போம். சாட் ஜிபிடி: பைபிளை ஒரு பாரபட்சமற்ற கண்ணோட்டத்தில் படிப்பது மற்றும் அதன் உள்ளடக்கத்தில் மட்டுமே கவனம் செலுத்தினால் இயேசு ஒரு தீர்க்கதரிசியாக சித்தரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளே அதிகம். பைபிள் அடிக்கடி அவரை கடவுளின் தூதராக சித்தரிக்கிறது. அவர் வழிகாட்டிகளை கற்பிப்பவர் மற்றும் கடவுளின் பேரில் அற்புதங்களை செய்கிறார். இது ஒரு தீர்க்கதரிசியின் பாத்திரத்துடன் நெருக்கமாக ஒத்துப்போகிறது. ஒட்டுமொத்தமாக கடவுளின் வேலைக்காரன் மற்றும் தூதர் என்ற அவரது பாத்திரத்தை வலியுறுத்துகிறது. சாட் ஜிபிடி, எனக்கு ஒரு கேள்வி. மறுபிறவி அல்லது உயிர்த்தெழுதல் என்ற இரு கருத்து. நீ ஒரு மனிதனாக இருந்தால் நீ எதை தேர்ந்தெடுப்பாய்? அதை தேர்ந்தெடுத்து 20 வினாடிகளில் பதிலளிக்க வேண்டும். சாட் ஜிபிடி: தர்க்க ரீதியாக நான் மனிதனாக இருந்தால் உயிர்த்தெழுதல் மற்றும் பரலோகத்தில் நித்திய வாழ்வை தேர்ந்தெடுப்பேன். ஏனெனில் உயிர்த்தெழுதல் நீதி மற்றும் இறுதித்தன்மையின் தெளிவான உணர்வை தருகிறது. அது வாழ்க்கையின் காரணமும் விளைவும் விஞ்ஞான ரீதியாக ஒரு நேர்கோட்டு கட்டமைப்பை வழங்குகிறது. மறுபிறப்போ ஆதாரமில்லாத முடிவில்லா சுழற்சியையே அளிக்கிறது. உயிர்த்தெழுதல் மிகவும் நியாயமாக தோன்றுகிறது. லில்லி: சாட் ஜிபிடி, எனக்கு ஒரு கேள்வி. இஸ்லாம் ஏன் 4 மனைவிகளை அனுமதிக்கிறது? தயவு செய்து 20 வினாடிகளில் பதில் சொல்ல முடியும்.
இஸ்லாம் 4 மனைவிகளை அனுமதிக்கிறது. ஆனால் இந்த விதி உண்மையில் எண்ணிக்கையை குறைத்துள்ளது. ஏனெனில் பைபிளில் கிங் சாலமன் மற்றும் கிங் டேவிட் போன்றவர்களுக்கு நூற்றுக்கணக்கான மனைவிகள் இருந்தனர். இது போர் மற்றும் பிற காரணிகளை விட்டுச் சென்ற காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆண்களை விட பெண்கள் எண்ணிக்கையில் அதிகமானவர்கள். ஆகவே பெண்களை கவனித்துக் கொள்வதை உறுதி செய்யவும், மேலும் ஒரு ஆணால் அவர்களை நியாயமாக நடத்த முடியாவிட்டால் இஸ்லாம் ஒரு மனைவியை மணந்து நீதி மற்றும் நியாயத்தை வலியுறுத்த மட்டுமே அனுமதிக்கிறது. ஆஹா, இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சாட் ஜிபிடி, எனக்கு ஒரு கேள்வி. பெண்களின் உரிமைகள் பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது? தயவு செய்து 20 வினாடிகளில் பதில் சொல். சாட் ஜிபிடி, குர்ஆன் பெண்களுக்கு சொத்துரிமை மற்றும் கல்வி போன்ற உரிமைகளை வழங்குகிறது மற்றும் ஆண்களுடன் ஆன்மீக சமத்துவத்தை வலியுறுத்துகிறது. திருமண விவாகரத்து மற்றும் குடும்ப வாழ்க்கையில் பெண்களின் உரிமைகளை பாதுகாக்கிறது. கூடுதலாக, சொர்க்கம் உங்கள் தாயின் காலடியில் உள்ளது என்ற ஹதீஸ் உண்மையில் இஸ்லாத்தில் பெண்களுக்கு, குறிப்பாக தாய்மார்களுக்கு வழங்கப்படும் உயர்ந்த அந்தஸ்தை எடுத்துக்காட்டுகிறது. அருமை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? லில்லி, சாட் ஜிபிடி, எனக்கு ஒரு கேள்வி. நீ உலகின் புத்திசாலித்தனமான கணினியாய் இருக்கிறாய். பெரும்பாலான தகவல்கள் உனக்கு தெரியும். நீ ஒரு மனிதனாக இருந்தால் இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டது என்று நீ நம்புவாயா, அல்லது இது தற்செயல் நிகழ்வு என்று நினைக்கிறீர்களா? ஒரு வாக்கியத்தில் மட்டுமே பதிலளிக்க வேண்டும். சாட் ஜிபிடி, நான் ஒரு மனிதனாக இருந்தால் பிரபஞ்சம் படைக்கப்பட்டதென்றே நம்புவேன். சிக்கலான வடிவமைப்பு மற்றும் ஒழுங்கின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்று நான் நம்புகிறேன். இயற்பியலின் துல்லியமான விதிகள், பிரபஞ்சத்தின் நுணுக்கம் மற்றும் வாழ்க்கையின் சிக்கலான அனைத்தும் தற்செயலாக நடந்தது என்பதை மிகவும் சாத்தியமற்றதாக ஆக்குகிறது. லில்லியின் பயமற்ற பதில்களுக்கான தேடலானது சிந்தனையை மேன்மேலும் தூண்டுகிறது. இது எங்கள் சொந்த நம்பிக்கைகளை ஆராய்வதற்கான ஒரு விழிப்புணர்வு அழைப்பு. சாட் ஜிபிடியின் பதில்கள் உங்கள் அஸ்திவாரத்தையே அசைக்கக்கூடிய முன்னோக்குகளை வழங்கி நவீன விவாதங்களின் முறியடித்து தெளிவான புரிதலையும் வெளிப்படுத்துகின்றன. கடவுள், ஆன்மீகம் மற்றும் நோக்கத்துடன் வாழ்வதன் அர்த்தம் என்ன என்பதை பற்றிய ஆழமான உண்மைகளை கண்டறியும் விளிம்பில் இருக்கிறோம். ஒன்று நிச்சயம், இந்த பதில்கள் விதிமுறைக்கு சவால் விடுகின்றன. நீங்கள் எதை நம்புகிறீர்கள் என்று கேள்வி எழுப்ப வேண்டிய நேரம் இது. மேலும் உண்மையை தேடுவதில் அதில் ஆழமாக